Oceanic Edify race தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்து வெக்டார் கால்குலஸில் ஸ்டோக்ஸ் தியரத்தில் ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு ப்ராப்ளம் நான் வந்து போட்டிருக்கேன். ரெண்டு ப்ராப்ளத்துக்கு வந்து நோட்ஸ் வந்து பிடிஎஃபாக வந்து லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்காம யாராச்சும் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் நம்பர் 3 பார்ப்போம். ஸோ இதில் இதில் வந்து கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். வில் அனலைஸ் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஈக்குவல் டு ஒய் டு ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் டு ஜே வெக்டார் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கே வெக்டார் எக்ஸ் ப்ளஸ் இசட் கே வெக்டார் எவாலுவேட் அண்ட் ஆர் வெரிஃபை. எவாலுவேட்னு கொடுக்கலாம், ஆர் வெரிஃபைன்னு கொடுக்கலாம். ஓகேவா? எவாலுவேட் ஆர் வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம். அண்ட் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,0,0 1,0,0 அண்ட் 1,1,0. ஸோ இதுதான் வந்து கிவன் கொஸ்டின். ஸோ இந்த கிவன் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம வந்து என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் எ 2-dimensional ப்ராப்ளம் ஆர் 3-dimensional ப்ராப்ளம், ஸ்ட்ரிப் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா, ஆன் XY பிளேனா அபோவ் XY பிளேனா, இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எப்போவுமே கொஸ்டின்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு வந்து டேரெக்டாக போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும். ஸோ வி வில் அனலைஸ் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். இப்போ இதில் கொஸ்டினை வந்து நான் சொல்கிறேன். ஐ வெக்டார், ஜே வெக்டார் அண்ட் கே வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ, ஜே, கே வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இட் வில் பி அது வந்து ஒரு 3-dimensional ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ இங்கே இதை பொறுத்தவரை, இந்த கண்டிஷனை பொறுத்தவரை இது வந்து 3 எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா எவாலுவேட் ஆர் வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம். அடுத்து பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பவுண்டரி கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0,0,0. ஓகே. ஸோ 0,0,0னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு டயக்ராம் வந்து பார்க்கலாம். ஸோ 0,0,0னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் நத்திங் பட் ஐ வெக்டார் and y axis nothing but j vector and z axis nothing but k vector. ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ 0,0,0னா இட் இஸ் ஆன் தி ஆரிஜின் இல்லையா? இதான் 0,0,0 கரெக்டா? ஸோ அது கொடுத்துருக்காங்க 0,0,0. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,0,0ன்னு கொடுத்துருக்காங்க. 1, this one will be x and this one will be y and this particular one will be z இல்லையா? ஸோ அப்போ 1னா எங்கே இருக்கும்? ஸோ 1னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் சம்வேர் எல்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இதான் வந்து 1ங்கிற பாயிண்ட். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் 1 முடிஞ்சு. அடுத்தது ஒய் ஆக்சிஸில் 0. ஒய் ஆக்சிஸில் 0னா ஒன்லேயே பேரலாக போகும் இல்லையா? அப்போ ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ 0னா கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். ஸோ 0 இஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் ஆரிஜின். ஓகே, அடுத்தது 0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 1 இங்கே இருக்கு. ஸோ 1,0,0 நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1,0,0 நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ this particular line will be 1,0,0. ஓகே, அடுத்தது 1,1,0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1,1,0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1,1னா எக்ஸில் 1 ஒயில் 1 இல்லையா? ஸோ எக்ஸில் 1 ஆல்ரெடி எக்ஸில் 1 இதுதான். அப்போ ஒயில் 1 சம்வேர் எல்ஸ் இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சம்வேர் எல்ஸ் இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒயில் ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல 1 இருக்கிறதா நமக்கு வச்சுக்கலாமே ஒரு இமேஜினேஷனுக்கு. இசட்டில் எங்கே இருக்குது? இசட்டில் வந்து 0ல் இருக்குது. அப்போ இசட்டில் இந்த இடத்துல தான் இருக்குது பாயிண்ட். ஓகே, அகைன் த பாயிண்ட் இஸ் திஸ் ஒன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸில் 1, இது ஒயில் 1, இது இசட்டில் 0. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா திஸ் ஒன் வில் பி இதில் வந்து ஒயில் 1க்கு நான் வந்து லைனை வந்து மார்க் பண்ணிட்டேன். அண்ட் இசட்டில் 0. ஸோ இசட்டில் 0னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு this particular shaded portion, ஓகேவா? this particular shaded portion is the given boundary conditionக்கு இந்த given diagram நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வாட் வில் பி this particular point means 1,1,0. இதுதான் நம்மளோட பாயிண்ட். ஓகே, ஸோ 3 பவுண்டரி கண்டிஷனையும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அப்போ டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னா
ஸோ இட் இஸ் நத்திங் பட் டூ டைமென்ஷனல் ப்ராப்ளம். லிமிட்டை பொறுத்து இது வந்து டூ டைமென்ஷனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனலி வி ஹவ் கன்க்ளூடட் பேஸ்ட் ஆன் வாட் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் திங்ஸ். ஸோ 0,0 1,0,0 1,1,0 வச்சு நம்ம இதை என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா இது ஒரு டூ டைமென்ஷனல் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும். ஓகே, டூ டைமென்ஷனல் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்குது, இசட் ஆக்சிஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இசட் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஸோ அப்போ நம்ம ரெண்டு டைமென்ஷன் கன்சிடர் பண்ணால் போதும், மூணாவது டைமென்ஷனை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ மூணாவது ஆக்சிஸ் தட் இஸ் இசட் ஆக்சிஸை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிற கான்செப்ட். ஐ திங்க் இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் என்ன, கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டினை பொறுத்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கிவ் இட் இன் கமெண்ட் செக்ஷன். ஐ வில் கிளியர் த டவுட் அகைன் த்ரூ அனதர் ஒன் வீடியோ. ஸோ மறுபடியும் வேண்டாம், நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். எதுக்கு நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிப் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2ல வந்து நம்ம ஸ்ட்ரிப் எடுத்துக்க மாட்டோம், டேரெக்டாக சால்வ் பண்ணியிருப்போம். இதில் ஸ்ட்ரிப் எடுத்து சால்வ் பண்ணுறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக தான் இதை வந்து இன்னும் க்ளீன் அண்ட் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பவுண்டரி கண்டிஷனை பொறுத்து, கிவன் கொஸ்டினை பொறுத்தவரை, அதாவது ஃபங்க்ஷனை பொறுத்தவரை we have concluded that it is ijk, so it is a 3-dimensional one. But through boundary condition what we have decided is it is nothing but 2 dimension. Z is absent, so completely Z is absent, which means Z is on the origin. அதனால இது வந்து 2 dimension கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான், எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான், ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு 0,0 பார்த்தா ஸோ இட் இஸ் ஆன் த ஆரிஜின். அடுத்து 1,0,0ன்னு பார்த்தா திஸ் இஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். அண்ட் அகைன் 1,1,0ன்னு பார்த்தா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் கெட்டிங் ஒன் ட்ரையாங்கிள். ஓகே, இங்கே நான் வந்து ஒரு சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் வந்து நான் ரெக்டாங்கிளை வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு வந்தேன். சாரி ஃபார் தட். அதில் வந்து நான் கீழே கேப்ஷன்லையும் நான் கொடுத்துருந்தேன். பட் இங்கே வந்து தெளிவாக நான் சொல்லிடுறேன், திஸ் இஸ் கிவன் ஒன் இஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ கிவன் ஒன் இஸ் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த ஸ்டெப். ஓகேவா? ஸோ 2 டைமென்ஷன் இசட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால 2 டைமென்ஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது இன்னொன்று பார்த்தா திஸ் பர்டிகுலர் ட்ரையாங்கிள் இஸ் ஆன் தி XOY region. ஓகேவா? இஸ் ஆன் தி XOY region, இஸ் நாட் above தி XOY plane. ஸோ XOY பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ இதான் எக்ஸு, ஓகேவா? இதான் ஒய். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எதில் இருக்குது அப்படின்னா XOY பிளேனில் தான் இருக்குது. இந்த XOY பிளேனை விட்டு மேலே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மேலே போகலை. இப்போ ஒருவேளை இந்த ட்ரையாங்கிள் XOY பிளேனை விட்டு மேலே போயிருந்துச்சுன்னா இட் இஸ் அபோவ் த XOY பிளேன் சொல்லியிருப்போம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 2ல அபோவ் த XOY பிளேன் கொடுத்துருந்ததுனால நான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன் இங்கே. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ கொஸ்டினை நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா we are moving to the problem. Again, once again, you just note down the question. Y squared I x squared j minus x plus zk. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேர்ள் எஃப் வெக்டார் கண்டுபிடிப்போம். கேர்ள் எஃப் வெக்டார், சாரி இங்கே எஃப் வெக்டார். ஓகேவா? ஸோ கேர்ள் எஃப் வெக்டார் கண்டுபிடிப்போம். அப்போ கேர்ள் எஃப் வெக்டார்னா இஸ் நத்திங் பட் கிரேடியன்ட் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ ஐ ஜே கே. ஸோ ஐ ஜே கேனா டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். டோ பை டோ எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. ஐ மீன் ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர், ஜேயோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர், கேயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் கே. ஓகே, ஸோ இதை ஒன்ஸ் அகைன் யூ ஜஸ்ட் கோ த்ரூ த கொஸ்டின். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட். ஸோ மைனஸ் கொண்டு உள்ள போயிருக்குன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட்னு வந்துடும் இல்லையா? அதனால மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ டோ பை டோ எக்ஸ் ஓவர், டோ பை டோ ஒய் ஓவர், டோ பை டோ இசட் ஓவர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஹாவ் டு டேக் த இஸ் அ டெட்டர்மினன்ட். வி ஹாவ் டு சிம்பிளிஃபை த டெட்டர்மினன்ட். ஐ வெக்டார் எடுக்கிறோம். ஸோ இது ப்ளஸ் இருக்கும், இது மைனஸ் இருக்கும், இது ப்ளஸ் இருக்கும். ஓகே, ஸோ ப்ளஸ் வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோ பை டோ ஒய் இன்டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட், அகைன் டோ பை டோ இசட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோன்னா இங்கே இசட்டை வச்சு தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது 0. இங்கே ஒய்யை வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், இங்கே ஒய்யே இல்லை, ஸோ 0. ஸோ த டோட்டல் டேர்ம் வில் பி 0. அகைன் மைனஸ் ஜேவை எடுக்கிறோம், மைனஸ் ஜேவை எடுத்தாச்சு. ஸோ மைனஸ் ஜேவை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட். ஸோ எக்ஸை பொறுத்து பண்ணலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் இருக்குது இங்கே, ஸோ மைனஸ் 1ன்னு வந்துருச்சு. அடுத்தது டோ பை டோ இசட், மிச்சம் இங்கே இசட் இல்லை,
ஓகே ஸோ ஜே வெக்டார் பார்த்தோம் அப்படின்னா ஜே வெக்டார் வில் பி டோ பை டோ எக்ஸை வச்சு மைனஸ் இசட்டை பண்ணுவோம் அண்ட் டோ பை டோ இசட்டை வச்சு ஒய் ஸ்கொயர்டு பண்ணுவோம் இல்லையா ஸோ இசட் இருக்கு இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு ஸோ வி கான்ட் ஏபிள் டு டூ ஸோ இட் வில் பி ஜீரோ இங்கே எக்ஸ் தான் இருக்கு ஸோ இசட் இல்லை ஸோ இசட்டை வச்சு பண்ண முடியாது எக்ஸை வச்சு மட்டும் பண்ணால் -1 வந்துடும் ஸோ ஜே வெக்டார் இஸ் ஓவர் அகைன் கே வெக்டாருக்கு வந்து எப்படி பண்ணுவோம் ஸோ இதையும் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மறைச்சோம் அப்படின்னா இட் வில் பி ப்ளஸ் இல்லையா இது மைனஸ் இது ப்ளஸ் ஓகே ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டோ பை டோ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டோ பை டோ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x அகைன் டோ பை டோ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y ஸோ 2x minus 2y ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஜே வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 2x minus 2yன்னு வந்துடும் ஸோ 2 காமன் எடுத்து வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் 2 காமன் எடுத்து வச்சுக்கிட்டு 2x minus yன்னு போட்டோம்னாலும் ஓகே ஸோ இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட் ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் கேர்ள் எஃபெக்டார் ஓவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேர்ள் எஃபெக்டார் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஸோ நார்மல் வெக்டார் இஸ் நத்திங் பட் என் கேப்னு சொல்லியிருக்கேன் ஸோ என் கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என் கேப்புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு the particular diagram which is resting on the particular xy plane அது எந்த பிளேனுக்கு இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் நார்மல் வெக்டார் பெர்பெண்டிகுலர் இருந்தால் நார்மல் வெக்டார் இப்போ பார்த்தோம்னா இந்த டயக்ராம் படி ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்தேன் ஸோ இந்த டயக்ராம் படி பார்த்தா ஸோ இந்த டயக்ராம் எப்படி இருக்கு இட் இஸ் ஆன் த XOE பிளேன்ல இருக்கு ஸோ ஓகே அந்த ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் XOE பிளேன்ல இருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் XOE பிளேன்ல இருக்கிறது அப்போ எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு பார்த்தா இந்த கே தான் பெர்பெண்டிகுலரா இருக்கு இப்போ இந்த இதை ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா ஸோ திஸ் பர்டிகுலர் இசட் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் ஓகே இசட் இஸ் பெர்பெண்டிகுலர் இசட் இஸ் நத்திங் பட் கே வெக்டார். So Z is nothing but k vector. So automatically we came into conclusion that normal vector is nothing but Z. Okay. So k vector ங்கற conclusion வந்துட்டோம். ds is nothing but இங்க k vector இருந்துச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் இங்க Z இருந்துச்சுனா ரிமைனிங் x y. ஓகே ஸோ எக்ஸ் ஒய்யை நம்ம போட்டாச்சு ஸோ தட்ஸ் இதுதான் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடாலஜி இதை வந்து ஆல்ரெடி நான் 2 ப்ராப்ளத்துலையும் இப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இங்கே எப்படி இங்கே எதை வச்சு ஃபாலோ பண்ணுறோம்னா we are following with the help of the boundary condition given in the question. Okay, the boundary condition பொறுத்து இந்த 2 dimension ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா we are getting this normal vector. Okay, so now we will go for the next step. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் so we have to apply the right hand side. ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடு தான் எடுக்கணும் இதை ரைட் ஹேண்ட் சைடை எதுக்கு எடுக்கிறோம் ஏன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கல அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து சம்வாட் ஈஸியர் தேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம ரைட் ஹேண்ட் சைடை தான் நம்ம எப்போவுமே எடுக்கணும் நாட் ஓன்லி இன் ஸ்டோக்ஸ் தியரம் கிரீன்ஸ் தியரம் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் எந்த தியரமாக இருந்தாலும் ஐ மீன் திஸ் பர்டிகுலர் வெக்டார் கால்குலஸ் பொறுத்தவரை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுறது சம்வாட் ஈஸி டு கம்ப்ளீட் ஓகே அதனால ரைட் ஹேண்ட் சைடை நான் எடுத்திருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா கேர்ள் எஃபெக்டார் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜே வெக்டார் பிளஸ் 2 into x minus y into k வெக்டார் கண்டுபிடிச்சோம் ஸோ k வெக்டார் டாட் ds ஓகே ஸோ ds dx into dy ன்னு போட்டுடலாம் இது 2 இப்போ இங்கே j இருக்கு இங்கே k இருக்கு ஸோ we can't able to take this j வெக்டார் அப்போ ரிமைனிங் k வெக்டார் தான் எடுத்தாலும் k into k 1 ஆயிரும் ஸோ 2 into x minus y into ds வந்து dx dy ஓகே ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 ப்ராப்ளம் நம்பர் 2 பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் வி வில் கோ ஃபார் த ரிமைனிங் ஒன் ஸோ ரிமைனிங் ஒன் போகிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா சேம் டயக்ராம் விச் ஐ ஹவ் ஷோன் ஹியர் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் நான் என்ன காட்டணும் சாரி ஓகே இப்போ இந்த டயக்ராம் என்ன காட்டுறேன் அப்படின்னா இந்த டயக்ராம் நான் என்ன காட்டினேன் ஸோ இந்த டயக்ராம் வந்து 3 டைமென்ஷனில் நான் காட்டினேன் இல்லையா ஸோ இது வந்து என்ன இருந்துச்சு ஒரு ட்ரையாங்கிள் ரீஜியன் ஸோ அந்த ட்ரையாங்கிள் ரீஜியனாக வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதை எல்லாருமே இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிச்சிருப்போம் ஸோ இது ஒரு டாப் வியூ மாதிரி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது ஸோ இசட் ஆக்சிஸ் கம்ப்ளீட்லி இஸ் ஆப்சென்ட்ங்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் அப்படியே நான் 2 டைமென்ஷனாக மாற்றி வச்சுக்கிட்டேன் தட்ஸ் ஆல் ஸோ இதான் வந்து அங்கே நான் வரைஞ்சிருக்கிறது ஓகேவா ஸோ
ஐ திங்க் நவ் இட் வில் பி சம்வாட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ இதை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ 0,0 1,0 1,1 இசட் வந்து 0ங்கிறதுனால இசட்டை நான் வந்து கன்சிடரே பண்ணல. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் எடுத்துட்டு, ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸ்ட்ரிப்பை வந்து வெர்டிக்கலாகவும் எடுக்கலாம், ஹரிசாண்டலாகவும் எடுக்கலாம். மேக்ஸிமம் ஹரிசாண்டலாக எடுத்தோம்னா அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரிப் எடுக்கிறது வந்து we can able to easily take the limit. அதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரிப்பை ஹரிசாண்டலாக எடுக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிப்பை வந்து நான் ஹரிசாண்டல் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஹரிசாண்டல் எடுத்தாச்சு. ஸோ 0,0 1,0 1,1 போட்டுட்டேன். இப்போ இது வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப், இந்த பர்டிகுலர் லிமிட்டை நான் எப்படி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்னா இந்த இடத்துல டிஎக்ஸ் இருக்கும், டிஒய்னா இந்த இடத்துல டிஒய் இருக்கும் இல்லையா. இந்த இன்டகிரேஷன் மென்ஷனிங் டிஒய், இன்னர் இன்டகிரேஷன் தட் இஸ் டிஎக்ஸ் மென்ஷனிங் திஸ் இன்னர் இன்டகிரல். ஓகே, ரெண்டு இன்டகிரலுக்கும் நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். எக்ஸுக்கு எப்படி அப்ளை பண்றது? எக்ஸுக்கு அப்ளை பண்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, எக்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருந்து ஸ்டெப், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து இட் இஸ் மூவிங் ஓவர் ஹியர் இல்லையா. பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகுது. ஓகே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடை நோக்கி மூவ் ஆகுது இந்த ஸ்ட்ரிப். அப்படிதான் வந்து இதனோட அர்த்தம். ஸோ லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுது. அப்போ நம்மளும் லெஃப்ட் டு ரைட்டை வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ லெஃப்ட் இருக்கிறது என்ன இருக்கு? லெஃப்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், நம்ம எதுக்கு லிமிட் எடுக்க போறோம்? எக்ஸுக்கு லிமிட் எடுக்க போறோம். அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஒய் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல ஒய் போட்டேன். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் we have to go for y. so we have to go for y means this particular dy இல்லையா. ஸோ டிஒய்க்கு லிமிட் எடுக்கும் போது என்ன கவனிக்கணும்னா, அதாவது டிஒய் இங்கே ஆரம்பிச்சு, ஓகே, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நேராக அந்த ஷார்ப் பாயிண்ட்ல போய் மோதும். அப்படி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி அசியூம் பண்ணுற பட்சத்தில் இந்த இடத்துல என்ன இருக்கும்? 0. இந்த இடம் வந்து 0வாக தான் இருக்கும் இல்லையா. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ 0ல் ஆரம்பித்து எந்த இடத்துல போய் முடியுது அப்படின்னா 1ங்கிற இடத்துல போய் முடியுது. ஓகேவா, ஸோ 1ங்கிற இடத்துல போய் முடியுது. ஓகே, ஸோ 0 to 1ன்னு போட்டாச்சு லிமிட். ஓகே, ஸோ y to 1 0 to 1. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்கு இதை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, it will be helpful to solve the Green's theorem as well as the Gauss divergence theorem. ஓகே, அந்த ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிப் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா it will be easier for most of the problem. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் லைனை பற்றி நான் பேசலை இல்லையா. இந்த லைன், ஓகே, இந்த லைன் வந்து என்ன மென்ஷன் பண்ணும்? ஸோ ஆரிஜின்லேருந்து இப்படி போகுது அப்படின்னா அந்த லைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இப்போ ஆரிஜின்லேருந்து இந்த லைன் போச்சுன்னா இது வந்து திஸ் நத்திங் பட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவேஷன் இருக்கு. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். சப்போஸ் இந்த லைன் இப்படி போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. கரெக்டா? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ அதே மாதிரி பேரபோலாக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ பேரபோலா அப்படி இருந்துச்சுன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதே பேரபோலா இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து ஃபார்முலா இருக்கு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவேஷன் நம்ம இருக்கு. ஸோ அந்த ஈக்குவேஷன் படி தான் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? திஸ் பர்டிகுலர் லைன் we are taking this as y equal to x. இப்போ இந்த y equal to x ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஸ்ட்ரிப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுறதுனால ஸோ ஒய் எக்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கக்கூடிய டிஎக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்கோ ஒய், அப்போ அந்த ஒய்யை நம்ம வந்து லோயர் லிமிட்டாக வச்சுட்டோம். அடுத்தது இங்கே இந்த பாயிண்ட் எங்கே போய் இந்த பாயிண்ட் எங்கே போய் முடியுது? 1ல் போய் முடியுது. ஓகேவா, ஸோ 1 நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அகைன் இஃப் யூ ஆர் கம்மிங் ஃபார் த ஒய்க்கு நம்ம வந்து இப்போ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒய்க்கு நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் லைன் எடுக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லைன் எடுத்தோம்னா இங்கே வந்து இங்கே வந்து ஆரம்பிக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒய் வந்து 0. ஸோ ஒய் வந்து 0ன்னு போட்டோம். அடுத்தது மேலே இந்த எஜ்ஜில், இந்த ஷார்ப் எஜ்ஜில் போய் இந்த ஸ்ட்ரிப் முடியணும். ஓகே, ஸோ இது ஸ்ட்ரிப் வரையணும் இங்கே அவசியம் இல்லை. இது சும்மா வந்து ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன். ஸோ இது எங்கே போய் முடியுதுன்னா 1ல் போய் முடியுது. ஸோ we are taking 1.
இப்படி தான் இந்த லிமிட்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்படி தான் எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்ம வந்து லிமிட் எடுக்க போகிறோம். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் த கரெக்ட் ரீசன் ஃபார் டேக்கிங் த லிமிட். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். நவ் வி வில் கோ ஃபார் அப்ளைங் த லிமிட் அண்ட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் dx dy. ஸோ டூ கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால வெளில எடுத்தாச்சு. டூ கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன். 0 to 1. ஸோ 1/2 மைனஸ் ஒய், 1/2 மைனஸ் ஒய்னு வந்துடும். மைனஸ் ஒய் ஸ்கொயர் 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் எதை எடுக்கிறேன் அப்படின்னா டிஎக்ஸை வச்சு நான் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். டிஎக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது டிஒய்யை வச்சுட்டு இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒய் இல்லையா, இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை எடுத்து பண்ண போகிறோம்னா டிஎக்ஸை பொறுத்து பண்ண போகிறோம். அப்போ டிஎக்ஸை பொறுத்து பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் we have to integrate it. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ ஒய்யை வச்சு அகைன் we have to take ஒய். ஸோ ஒய்னா வந்து ஒய் கான்ஸ்டன்ட் வெளியில் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸ்னு வந்துடும். ஸோ ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் ஸ்டெப் we have to move for this. ஸோ இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து டேரெக்டாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் லிங்க்லேயும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் லிங்க்கில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். ஸோ 2 இன்டகரல் ஆஃப் 0 to 1 1/2 மைனஸ் ஒய்னு வந்துடும். ஸோ 1/2 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா 1/2 மைனஸ் ஒய், லோயர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா ஒய் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஐ திங்க் இந்த ஸ்டெப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் we have to move for the next step again. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 1 minus 2. இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பர்டிகுலர் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இந்த இதுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். அப்படி எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1 minus 2y divided by 2ன்னு வரும். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் divided by 2ன்னு வரும். ஸோ அகைன் ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் எல்சிஎம் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 minus 2y divided by 2 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் divided by 2ன்னு வரும். அகைன் we have to go for 1/2 minus 2y எல்லாத்தையும் பிரிக்கிறேன். 1/2 minus 2y minus y squared by 2 minus into minus plus 2y squared divided by 2 into dy. So by now if I am applying this particular integrating with the help of dy means இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/2 மைனஸ் 2y டிவைட் பை 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 2y ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா ஒய் ஸ்கொயர், இது வந்து ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2 வந்துடும். ஸோ மைனஸ் 2y பை 2 ப்ளஸ் 2y ஸ்கொயர் டிவைட் பை 2 will comes y. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். தட் இஸ் த கான்செப்ட் ஓவர் ஹியர். ஓகேவா? ஸோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 2 கேன்சல் ஆயிரும் இல்லையா, இங்கேயும் 2 கேன்சல் ஆயிரும். So automatically we will get so once again sorry, minus 2y divided by 2 minus 2y divided by 2 னா இந்த 2 cancel ஆகி இங்கே minus y வந்துடும். So this particular minus y square divided by 2 and this particular 2y square divided by 2. So இங்கே இந்த 2 cancel ஆயிடுச்சுன்னா minus y square divided by 2 plus y square divided by 2 which again will gives y square divided by 2. ஸோ இந்த ஸ்டெப் வந்து இங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சால்வ் பண்ணி பார்த்துருங்க. சால்வ் பண்ணி பார்த்தா இன்னும் வந்து இந்த காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் குறையும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே சின்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா இது வந்து மைனஸ் ஒய்னு வரும். இது ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அகைன் we have to go for integrating with respect to y. பை ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது ஒய் பை 2ன்னு வந்துடும். இந்த இது அடுத்தது அடுத்தது அகைன் ஒய் ஸ்கொயர் பை 2 மீன்ஸ் ஒய் கியூப் டிவைட் பை 3ன்னு வந்துடும். அகைன் ஒய் ஸ்கொயர் பை 2ன்னு திஸ் பர்டிகுலர் ஒன். ஓகேவா? ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு வந்துடும். ஸோ திஸ் every 3 things are over. After that we have to apply the upper limit and lower limit. After applying this upper limit and lower limit we will get 1/2 1/6 minus 1/2. So finally we will get minus 1/3. So 1/3 is our right hand side value. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஆர்டினரி இன்டகிரேஷன் தான். ஸோ இது சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் we have to go for left hand side. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன் வந்து எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டார். ஸோ எஃபெக்டார்னா கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடணும். திஸ் இஸ் நத்திங் பட் கிவன் கொஸ்டின்.
ஓகே. ஸோ கிவன் கொஸ்டின் அப்படியே எழுதிடணும். dr வெக்டார் இஸ் நத்திங் பட் ijk இருந்துச்சுன்னா dxi dyj dszkன்னு வரும். சப்போஸ் ij மட்டும் இருந்துச்சுன்னா dxi dyjங்கிறதோட நிறுத்திக்கிடணும். ஸோ கே வெக்டாரும் இங்கே வந்திருக்கிறதுனால கே வெக்டாரையும் நான் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அகைன் ஐம் டேக்கிங் த சேம் த ட்ரையாங்கிள். நான் அந்த எங்கே நான் எடுத்திருந்த அந்த ட்ரையாங்கிள் சேம் ட்ரையாங்கிளை நான் எடுக்கிறேன். த ட்ரையாங்கிள் விச் இஸ் ஆன் த xy பிளேன். ஸோ இதுவும் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளத்தில் எப்படி சொன்னனோ அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. ஓகே. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுற மாதிரி நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அசியூம் பண்ணால் இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அடிஷ்னலாக இந்த 0 வந்து இசட்டோட 0. ஸோ இசட்டை நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ 0,0னே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 1,0 இருக்குது. இந்த அடிஷ்னல் 0 இசட்டோட 0, இந்த அடிஷ்னல் 0 இசட்டோட 0. ஓகே. ஸோ 0,0 இதுவும் இது 1,0. எது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது? இது 0, இது 1. ஸோ எக்ஸ் எடுக்க முடியாது. இது 0, இது 0. அப்போ ஒய் எடுக்கலாம். ஓகே. ஸோ எக்ஸ் கமா ஒய் ஒய்யும் தான் ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதை பார்த்தோம்னா 1,0 இங்கே 1,1 எதுவும் ஈக்குவலாக இருக்குது? எக்ஸும் தான் இருக்குது. எக்ஸ் கமா ஒய்னா எக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் வி ஹவ் டு கம் ஃபார் திஸ் பர்டிகுலர் பிஓ. ஓகே. பிஓ வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே. இதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதை அப்படியே வச்சுருக்கலாம். ஓகே. ஸோ லைக் வைஸ் we have to draw the diagram and we have to do the same thing which we have done for the previous two ப்ராப்ளம் 1க்கும் ப்ராப்ளம் 2க்கும் நம்ம என்ன செஞ்சோமோ அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே. ரொம்ப ஒன்றும் இது வித்தியாசம் இல்லை. இதை ரொம்ப ஒன்றும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. வெரி ஈஸி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு தெரியும். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓஏ ஏபி பிஓ. ஓகே. இந்த பர்டிகுலர் கர்விக்கல் லைன்ஸை ஃபுல்லாக எடுப்போம். அதான் அந்த சிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஓகே. சிம்பிள். அதை வந்து சிங்கிறத இந்த கர்வ்டு லைன்ஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ இது கர்வ்டு லைன்ஸ் இல்லை, ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ சிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி லைன் மென்ஷன் பண்ணுது. ஆறுங்கிறது ரீஜியனை மென்ஷன் பண்ணுது. ரீஜியனை முடிச்சிட்டோம், லைனுக்கு வரோம். ஸோ இப்போ ஓஏ எடுக்கிறோம். ஓஏ எடுத்தோம் அப்படின்னா ஸோ ஓஏ இஸ் நத்திங் பட் ஒய் ஸ்கொயர் டாட் டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயர்ட் ஐ இன்டூ டிஎக்ஸ்ஐ which is nothing but y square dx, x square j dyj which is nothing but x square dy, x plus k vector and dz k vector will gives minus x plus z. பட் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து முதலே பார்த்துட்டோம். இது xy ஆக்சிஸில் இருக்குது. ரெண்டாவது xy பிளேனில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டேர்மே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுதையும் மட்டும் எடுத்தால் போதும். இதுதான் இங்கே அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்ட்ரிப்புக்கு அப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ரெண்டு இதை எடுத்தால் போதும். இந்த கே வெக்டாரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் ஆன் XOY பிளேன். ஓகே. இது XOY பிளேனில் இருக்கிறதுனால. ஓகே. ஸோ இந்த இது புரிஞ்சிச்சுன்னா வந்து ஈஸி. இட் வில் பி வெரி ஈஸியர். ரொம்ப 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 ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் இது. அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ அலாங் ஓஏ எடுக்கிறேன். அடுத்தது அலாங் ஏபி அலாங் பிசி. அலாங் ஓஏ எடுத்தோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய்னா இங்கே வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம் இல்லையா. அப்போ டிஒய் ஈக்குவல் டு 0 டிஇசட் ஈக்குவல் டு 0. ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2 பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும். அலாங் ஏபி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு 0. அப்போ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிஇசட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். அகைன் ஒய் ஈக்குவல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிஓக்கு வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா. அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே ஒய் இருக்குது. அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 தானே. எப்படி இது ஈக்குவல் டு 1? இந்த 1 எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா we have taken from here. ஓகே. we have taken from here. ஓகே. ஒய் ஈக்குவல் டு 1ங்கிறத இங்கேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துலையும் காமனாக பார்த்து எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா இது 1,1, இது 0,0. இப்போ பார்த்தீங்கன்னா 0,1 இதுவும் 0,1 ரெண்டுமே காமனாக இல்லை. ஓகேவா. அண்ட் அனதர் ஒன் திங் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் இன்க்ளைன் லைனுக்கு நம்ம எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அலாங் பிசி இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டூ ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே இந்த இடம் வந்து 1 மென்ஷன் பண்ணுது இல்லையா. ஸோ 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ டிஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? டிஎக்ஸ்னு வந்துடும். இசட் 0 தான். எல்லா இடத்துலையுமே இசட் 0 தான். இங்கேயும் இசட் 0 தான். ஓகேவா. ஸோ அதை மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அலாங் ஓஏ ஏபி பிசி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிசி இஸ்
somewhat different from other two problems. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. y equal to x இருக்கு, 1,1 0,0 ரெண்டுமே போத்தும் நாட் சேம். அப்போ இதுவே டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். அப்போ dy by dx is equal to இங்கே என்ன இருக்கோ அந்த பர்டிகுலர் ஒன்று இங்கே போடணும். இங்கே உள்ள ஒய்யை நம்ம வந்து எடுக்கல, இது ஆரிஜின், அதனால இதை எடுக்கல, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் எடுத்துருக்கோம். ஸோ ஒன்றுன்னு எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ வி வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப் வெரி வெரி ஈஸி. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் தான் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய்ன்னு இருக்கு. ஸோ அலாங் ஓஏ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அலாங் ஓஏ என்ன பண்ணுவோம்? டிஎக்ஸோட வேல்யூ பார்ப்போம். டிஎக்ஸோட வேல்யூ ஒய் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? ஒய் ஈக்குவல் டு 0, இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன ஆகும்? டோட்டல் டேமேஜ் 0 ஆயிரும். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி டிஒய் ஈக்குவல் டு 0, டிஒய் ஈக்குவல் டு 0, இந்த இடத்துல டிஒய் போட்டோன்னா என்ன ஆகும்? டோட்டல் இந்த இடத்துல டிஒய் போட்டோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டோட்டல் இதே வந்து என்னவா ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதை முடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த இது முடிஞ்சிச்சு. இப்போ அலாங் ஓஏ முடிச்சிட்டோம். அடுத்தது அலாங் ஏபி வருவோம். அலாங் ஏபி எப்படி பண்ணணும்? அலாங் ஏபி வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா இங்கே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எங்கே இருக்குது? இந்த இடத்துல 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து dx is equal to 0. அப்போ இந்த பர்டிகுலர் டேர்ம் 0 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் 1ன்னு வரும். ஸோ 1 dyன்னு வரும். கரெக்டா? ஸோ 1 dy. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 dyன்னு வந்துருச்சு. ஓகே. ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபைனலி வி வில் கெட் ஆன்சர். ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் த இன்டகிரேஷன். இட் வில் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? அடுத்த ஸ்டெப் அகைன் வி ஹவ் டு செக் தட் இங்கே y ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது. ஓகே, y ஈக்குவல் டு எக்ஸ் இருந்துச்சுன்னா y இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் போடணும். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது dy ஈக்குவல் டு என்ன இருக்குது? dx இருக்குது. அப்போ இந்த dy இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும்? dxன்னு போடணும். ஓகேவா? ஸோ இப்படி போட்டுட்டு அகைன் வி ஹவ் டு கோ ஃபார் த இன்டகிரேஷன். ஓகேவா? ஸோ இன்டகிரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இன்டகிரேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? 0லேருந்து இங்கே 1 எக்ஸ்னா எக்ஸை பொறுத்து, ஒய்னா ஒய்யை பொறுத்து லிமிட் எடுப்போம். ஸோ அகைன் வி வில் கோ ஃபார் தட் பர்டிகுலர் ஸ்டெப். இப்போ அந்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோன்னா இன்டகிரேஷன் எடுக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டாட் டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு மாற்றியாச்சு. அப்போ 2x ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வந்துடுச்சு. இப்போ இன்டகிரேஷன் இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எப்படி எடுக்க போகிறோம்? ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எப்படி எடுப்போம்? அப்பர் லிமிட் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு பார்க்கணும். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்? டிஎக்ஸை பொறுத்து. ஸோ டிஎக்ஸை பொறுத்து அப்படின்னா இங்கே எக்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து என்னது? இந்த பர்டிகுலர் 1 தான். ஸோ ஒன்லேருந்து இது வரைக்கும் இருக்குது, 0 வரைக்கும் இருக்குது. ஸோ 1லேருந்து 0 வரைக்கும் உள்ளதான் நமக்கு என்னது? லிமிட். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் பை ஐ எம் அப்ளைங் 1 to 0 as a limit. ஸோ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் -2/3. ஸோ 0 + 1 -2/3. 0 + 1 -2/3. இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் 1/3 as ஆன்சர். கால்குலேட்டர்லேயே டேரெக்டாக அடிக்கிறனாலும் அடிச்சுக்கலாம். ஸோ -2/3 கால்குலேட்டரில் டேரெக்டாக அடித்தாலே உங்களுக்கு ஆன்சர் 1/3 வந்துடும். ஸோ ஃபைனலி LHS is equal to RHS, hence it is proved. So verify Stokes theorem தேர்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரிப் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டு சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரிப் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் மீன்ஸ் ஸ்ட்ரிப் எடுக்கிறத மட்டும் தனியாக போட்டு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ரெடி டு ஹெல்ப் ஃபார் யூ. ஸோ இதுதான் வந்து ஸ்டோக்ஸ் தியரத்தோட ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரீன்ஸ் தியரத்தில் உள்ள ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் எங்கள் அந்த ஒரு விஷயம் தான் உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளரட்டும் தமிழர்கள், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ்.